என் பேர் சுமதி. நான் திருப்பூரில் முத்துநகர் ஏரியாவில் வந்து ஒரு 7-8 இயர்ஸாக இருக்கேன். நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் யூஜி பண்ணினேன். 20 இயர்ஸ் வந்து எனக்கு கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் டெய்லி பேப்பர் படிக்கிற ஆர்வம் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த பிஜி டிப்ளமோ மெடிசினல் பிளான்ஸ் பற்றி பார்த்தேன். சரின்னு சயின்ஸ் படித்த யூஜி சயின்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சொன்னாங்க. சரின்னு அதில் ஜாயின் பண்ணேன். பூச்சிலாம் நம்ம இது பண்ணால் அதை எப்படி மருந்தடிக்கணும் எல்லாமே ஹெர்பல் முறையில் எப்படி செய்யணுங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த செடியில் எவ்வளோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுக்கணும், எந்த வகையில் அது மெடிசனல் யூஸ் ஆகுது அதை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஊட்டி ஜேஎஸ்எஸ் போய் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல்லாக தியரியாக இருந்தது. செகண்ட் செம் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ஒர்க்கு. அதோட ரிப்போர்ட் வந்து நான் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதோட ஈல்டு எவ்வளவு இருந்தது, எந்த ட்ரீட்மெண்ட்டில் ஈல்டு ஜாஸ்தியாக இருந்தது, எதில் எக்ஸ்ட்ராக்ட் ஜாஸ்தியாக இருந்தது எல்லாமே ரிப்போர்ட் எழுதி சப்மிட் பண்ணோம். கடைசியாக வந்து அது என்னென்ன மெடிசினல் வகையில் யூஸ் ஆகுது, எந்தெந்த டிசீஸ்க்கெல்லாம் க்யூர் பண்ணுறதுங்கிறதை சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது மார்க்கெட்டிங், ஒரு பிளான் எப்படி வளர்த்துனா வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அதுக்கு எந்தெந்த எவ்வளோ நாள் வந்து அதை பாதுகாக்கணும், அந்த பூச்சி அரைச்சா அதுக்கெல்லாமும் சொன்னாங்க. எனி டைம் யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. எனக்கு நல்லா யூஸாக இருந்தது. நான் இப்போ வீட்லேயே வந்து அந்த ஹெர்பல் பிளான்ட்ஸ் வளர்த்தி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட்டுக்கு அது டைரெக்டாக எப்படி அந்த லீஃப் யூஸ் பண்ணணுமோ அது செஞ்சிட்ருக்கிறேன். இதை பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நேட்டிவ் வந்து திருப்பத்தூர். இங்கே வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் மேலே ஆச்சுங்க. இந்த 12 இயர்ஸில் வந்து நான் என்னுடைய ப்ரொஃபஷனே வேறு. ஆனால் வந்து பரம்பரை சித்தா மருத்துவத்தில் சித்தா மருத்துவம் நான் பண்ணியிருந்துருக்கிறேன். இப்போ இவங்க இந்த கோர்ஸ் போட்ட பிறகு வந்து எனக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி படித்ததுனால எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்றதுனால இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து மெடிசினல் பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. சரின்னு சொல்லி நான் அந்த அப்ளிகேஷனில் அந்த கோர்ஸ் வந்து போட்டிருங்க. போட்ட பிறகு வந்து எங்களுக்கு வந்து எவ்ரி வீக் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணும்போது இவங்க ப்ராஜெக்டையும் சேர்த்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது எனக்கு. இப்போ இவங்க இல்லைன்னா அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் என்ன ஒரு நல்ல அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சது, என்ன தான் நாங்கள் சித்த மருத்துவமாக இருந்தாலுமே கூட ஒரு செடின்னா அதை எப்படி வளர்த்தணும், ஏன்னா அந்த ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதனால் வந்து அதில் அந்த செடியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது வந்து இவங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த செடியை வந்து நாங்கள் டைரெக்டாக எப்பவுமே வந்து அப்படியே வந்து எடுத்து தான் மருத்துவத்துக்கு கொடுத்துன்னு இருப்போம். பட் ஆனால் அவங்க அந்த மெத்தடில் வந்து எப்படியெல்லாம் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அது எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க இப்போ வெட்டி வேறு பற்றி நடத்துனாங்க, அதே மாதிரி துளசியை பற்றி நடத்துனாங்க, எல்லா அந்த கோலியஸ் நிறைய மெடிசன் பிளான்ட்டை பற்றி எங்களுக்கு நிறைய சொன்னாங்க. தெரியாத செடிகள் வந்து கொஞ்சம் நிறைய வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இவ்வளவு செடியும் வந்து இந்தளவுக்கு வந்து இதில் நிறைய நேம் வந்து எங்கள் சித்தாவில் வந்து வேறு வேறு பேரில் வந்து சரிய செடிகள் இருக்குதுங்க. ஆனால் எந்த வேறு பேர் இருந்தாலும் அதுக்குன்னு வந்து ஒரு நல்ல பேர் கொடுத்து, அதுக்குன்னு ஒரு சரியான முத்திரை கொடுத்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் வந்து அதை வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இது மூலிமா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 16 பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். இது மூலம் ஒரு 16 பேர் வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல நிலைமையில் இன்றைக்கி அந்த செடின்னா என்ன, அந்த செடி எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம், ஜனங்களுக்கு எப்படி இது வந்து அதை கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த ஜெனரேஷனோட இந்த செடியை பற்றி முடியாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு எப்படி பண்ணால் அதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றது வந்து இது ஒரு நல்ல சரியான பாடமாகவே நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். நாளைக்கு யூனிவர்சிட்டிலேயே வந்து எதெல்லாம் வந்து கேட்டால் கூட நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கேரியர், அதாவது உங்கள் ப்ரொஃபஷனுக்கு எந்த அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணி வந்து இப்போ வந்து முன்ன நாங்கள்லாம் ஒரு செடி வேணும்னு சொல்லி சொன்னோம்னா அந்த செடியை வந்து நாங்கள் வந்து தேடி போய் ஒரு குறிப்பிட்ட சீசன் மட்டும்தான் வரும் அது. ஆனால் இங்கே நாங்கள் கற்றுக்கின ஒரு பாடம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எந்த கிளைமேட்டில்
எந்த இடத்துல வச்சா எப்படி பாதுகாத்தா வருஷம் பூரா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையான விஷயமா கருதுறேன். நான் வந்து முன்ன இப்போ ஒரு 10 பேருக்கு மெடிசன் கொடுத்துருந்து இப்போ 100 பேர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் தான் வந்து அதில் வந்து நாங்கள் பணம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லைன்னாலுமே கூட, ஆனால் வந்து ஒரு 100 பேருக்கு நாம் வந்து சர்வீஸ் பண்ணுறோன்னும் போதும், செடி வந்து பாதுகாக்கணும் போதும், மறுபடியும் யூனிவர்சிட்டிலே வந்து எங்களுக்கு இந்த செடி வேணும்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் என்ன கொடுப்போம், உண்மையிலே ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். என்னுடைய பேர் நேதாஜிங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். நான் ரிட்டையர் ஆன பிற்பாடு என்ன படிக்கலாம் எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் பார்த்ததில் வந்து பிளான்ஸ், ஹெர்பல் பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் எடுக்கலாம்னா சரி ஓகேன்னு நான் போய் சேர்ந்துக்கிட்டேன். சேர்ந்த பாடு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன். அந்த சப்ஜெக்டினுடைய புக்கை மட்டும் வச்சு நடத்தல, அவங்க புக்கவே திறக்கிறதே கிடையாது, அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க பிளான்ஸ் வச்சுனாங்க. ஒவ்வொன்றும் இன்னொன்று சொல்லிதான் டிபிக்கலாக சொல்ல போனால் இது பவர் பாயிண்ட் இது பண்ணி நல்லா தெளிவாக நடத்தினாங்க ஒவ்வொன்றுக்கும். அதை பற்றி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடத்துகிற போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது உங்களுக்கு அந்த கோர்ஸில் கிடைச்சதுங்களா? அந்த கோர்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது முதல்ல வந்து எனக்கு ஏதோ படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கோர்ஸை படிக்கும்போது ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த மூலிகையினுடைய விதங்கள் படித்தது. நான் அப்படியே நிறைய பஜார்லேயும் போய் புக்கெல்லாம் வாங்கி படித்தேன். ஆனால் அது அவ்வளோ தூரம் இதாக தெரியல புக்ஸ் இருக்கும்போது. ஆனால் அவங்க கொடுத்த நோட்ஸில் மற்றபடி இருக்கும்போது அந்த இது வந்து நல்லா தெரிஞ்சு. உங்கள் ஃபீல்டில் ஏதாவது அப்ளை பண்ண முடிஞ்சதுங்களா டெக்னாலஜிஸ்? இந்த டெக்னாலஜி மெடிசனல் பிளான்ஸில் நீங்கள் படித்ததுக்கப்புறம் கல்டிவேஷன் ஆரம்பிச்சிங்களா? கல்டிவேஷன் சொன்னால் கொஞ்சம் வந்து சும்மா அப்படியே நம்ம ட்ரெயில் மாதிரி நான் பார்த்து இது பண்ணேன். எப்படின்னா அந்த சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா பிளான்டேஷன் நம்மளுடைய மெடிசனுக்கு நம்ம லெவலில் என்ன செய்யலாம் அப்படின்றது மாதிரி பண்ணோம். என்னுடைய பெயர் மருத்துவர் முகமது சாதிக். நான் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறேன். என்னுடைய மருத்துவ பாரம்பரியம் வந்து 15 தலைமுறைகளாக நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் பணி செஞ்சுட்டு வந்துட்டோம். ஓடியல் மூலமாக மூலிகை பயிர் 6 மாத பயிற்சி சான்றிதழ் பயிற்சி பண்ணாங்க. ரொம்ப அதிகமான பலன் தந்ததுன்னு சொல்லலாம். மேலும் வந்து பல அரிய கருத்துக்களும் எங்களுக்கு கிடைத்தது. எப்படின்னு சொன்னாக்கா, இப்போது கீரைகளில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து நிறையா பயன்படுத்துறதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படும், அதுலேருந்து எப்படி வந்து தப்பிக்கலாங்கிற சில கருத்துக்கள் வந்து எனக்கு அந்த பயிற்சி சான்றிதழ் மூலமாக அங்கே கிடைத்த கருத்துரைகள் மூலமாக கிடைச்சது. மஞ்சள் பயன்படுத்தி கழுவி அதனுடைய டாக்ஸினை வந்து மேக்சிமம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து நமக்கு அங்கே கிடைச்சது. மேலும் வந்து இன்றைய சூழ்நிலையில் பல மூலிகைகள் அழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இதை வந்து இந்த மூலிகைகளை வந்து அரிய மூலிகைகளாகட்டும், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளாகட்டும், இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பலமான முயற்சிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை நான் வந்து வரவேற்கிறேன். மேலும் வந்து இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த ஏற்றுமதியினுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சான்றிதழ் பாடத்தின் மூலமாக மூலிகையினுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொண்டோம். அதற்கு மேலாக பூச்சியியல் துறையிலிருந்து பேராசிரியர் ஒரு மேடம் வந்தாங்க. நல்ல முறையில் வந்து மூலிகையினுடைய தரம் எப்படி இருக்கணும், நோய் தாக்குதல் பற்றி நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கின்றது. இது வந்து குருகுல முறைகளில் வந்து பாரம்பரியமாக நாங்கள் படித்திருந்தாலும் இது வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு அலாதியான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இது மேலும் மேலும் மக்களுக்கு தெரியணும். இது நான் படித்ததுனால என்னன்னு சொன்னாக்க, என்னை சார்ந்த ஒரு 15 நபர்களை, மருத்துவம் சார்ந்த நபர்களை இந்த கோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் வந்து பெண்கள் நிறைய இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறாங்க. அவர்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க. அதில் இணைத்து விடுறதுக்கும் தயாராக இருக்கிறேன். மூலிகை பயிர் சார்ந்த இடங்கள் ஏதாவது கூட்டிகிட்டு போனாங்களா? அந்த மாதிரி வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயே வந்து எங்களுக்கு சுற்றி காமிச்சு தந்தாங்க. ஓகே. சில மூலிகைகள் பார்த்தோம். சில மூலிகைகள் ரொம்ப காலமாக பார்க்காத மூலிகைகளை இங்கே வந்து பார்த்தோம். அது ஒரு சந்தோஷம். ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இது படிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நிலவரம் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிச்சிருக்கு. முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா குளம் வெட்டினாங்க, அது வெட்டினாங்க, இதை வெட்டினாங்க அப்படிங்கிற என்னுடைய பங்கு என்னங்கிற அந்த ஒரு உத்வேகம் இந்த கல்வியின் மூலமாக எனக்கு கிடைச்சது.
இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நம்ம சில மூலிகைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு இருக்கு. என்னோடய பெயர் வைத்தியர் கார்த்திக். என்னுடைய சொந்த ஊர் வந்து ஈரோடு. நான் கோவை மாவட்டத்தில் கடந்த 22 வருடமாக பாரம்பரிய வைத்தியத்தில் நாங்கள் கிளினிக் நடத்திட்டுருக்குறோம். தமிழக அரசுலேயும் பீகார் அரசுலேயும் பதிவு பண்ணிவிட்டு சித்தா ஆயுர்வேதாவில். என்னோட நண்பர் டாக்டர் முகமது ஆஷிக் அவர்களுடைய பாலிய நண்பர் அறிமுகத்தில் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த கோர்ஸ் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதை படித்தோம். எனக்கு வந்து ஹோமியோபதி அதிகமாக பண்ணிட்டு இருந்ததுனால வந்து மெடிசனாலாக தான் எங்களுக்கு தெரியும். அது மூலிகையாக அது உயிரோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்ததில்லை. இங்கே வந்து தான் அந்த மூலிகையை உயிரோடு நாங்கள் பார்த்துருக்குறோம். பல அரிய வகை மூலிகைகள் நாங்கள் பார்த்துருக்குறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஓடிஎல் பிரிவில் சான்றிதழ் பாடம் மூலிகை 6 மாத படிப்பின் பயன் வந்து என் மூலமாக நிறையா மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் முகமது யாசிக் அவர்களின் இன்ஸ்டியூட்டில் நிறையா இஸ்லாமிய பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அவங்களுக்கு வந்து இந்த வருடத்திலிருந்து ஒரு 15 இஸ்லாமிய மாணவ மாணவிகள் இந்த படிப்பில் சேர ஆர்வமாக உள்ளனர். தனிப்பட்ட முறையில் முகமது ஷாதிகின் அவர்களின் ஒரு 2 ஏக்கராவில் உள்ள இடத்தில் நோனி பயிரிடப்பட்டுள்ளது. அதோடு கூட மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் பயிரிடப்பட்டுள்ளது. So I am Dr. Singaravelu. I was very much interested in learning the agricultural activities and all those things. அதுக்காக வந்து நான் முதல்ல வந்து கோகனட் டெக்னாலஜின்னு நம்ம டிஎன்ஏயூவில் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து நம்ம வந்து கோகனட் ஆயிலெல்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது படித்ததுக்கப்புறம் தென் ஐ வாண்ட் டு லேர்ன் த medicinal plant course. Then immediately I joined the course. But in the course, it is also conducted for the 6 months course. Course is conducted by in the agriculture university, Coimbatore. From that medicinal plant, I also learned many things. For example, after the coconut oil, so many leaves are there. துளசி இலை, நொச்சி இலை, அத்திப்பட்டை, அரச இலை, கருஞ்சுக்குட்டி, then வசம்பு, சம்பங்கி. So like that, nearly 24 medicinal plants I am using for the coconut oil preparation. Now I am preparing oil in the name of Tamil Mooligai oil. But this oil will give me economical value, economical growth. It will give benefits to the public also. But this medicinal course is very content and very useful, and I am fully satisfied out of this course. But this course was originally conducted by Dr. Rajamani. He was very helpful to tell the all important points and all those things. I am following his advice for the medicinal plant also. But he has also helped me, encouraged me to have plant in my garden, all the things. I am following it, I am doing it. I hope this course only will enlighten me to come up in my life also. It is very, very useful. I will bring the facts to the world subsequently, certain, because it is a very, very useful. I also going to farm land in my land to bring all the facts, bring the trust through which I can help to so many people without a disease as well as death. There is no constraint in the subject. Very, very useful subject. I am going to tell, I am telling now, I will also going to tell to all through my trust, which is going to be started early. Okay? Thank you, sir. Bye.